ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் வெண் வஸ்திரத்தை தரிப்பிப்பேன். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை கிறுக்கி போடாமல் என் தேவனுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் சர்தை சபைக்கு சொல்லுகிறார். சர்தை சபையை பார்த்து அவர் சொல்லும் பொழுது, நீ ஜெயம் கொண்டால் உனக்கு வெண்வஸ்திரம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு கணக்கெடுப்பு, ஒரு சர்வே இப்படி சொல்லுகிறது. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு கணக்கெடுப்பு பல வருடங்களுக்கு முன்பு எடுத்தார்கள். இந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவனுடைய திட்டத்தை செய்து நிறைவேற்றினவர்கள் என்று எடுத்த பொழுது 75% பேர் ஒரு 50% கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் மரித்து போயிருந்தார்கள். பின்பு மீதம் இருக்கிற அந்த 25%-ல் 10% பேர் ஒரு 75% நிறைவேற்றியிருந்தார்கள். இப்படி கணக்கெடுத்து பார்த்த பொழுது ஒரு 5% பேர் கூட 100% தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினதாக அங்கே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் திருச்சபைகளுக்கு எழுதும்பொழுது 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது, எபேசு, சிமன்னா, தியத்திரா, பெர்கமோ, இப்படி சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சர்தை சபைக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, நீ ஜெயம் கொண்டால், நீ ஜெயித்தால், நீ பல காரியங்களை கண்டு சோர்ந்து போகிறாய், உண்மைதான், ஆனால் நீ ஜெயிக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வேண்டும். தோல்வி அடைகிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், தோல்வி அடைகிறோம், ஊழியக்காரர்களை பார்க்கிறோம், தோல்வி அடைகிறோம், மற்ற உயர்ந்த பணக்காரர்களை பார்க்கிறோம், இடறி போய் தோல்வி அடைகிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், பார்க்க வேண்டிய ஒருவர் இயேசு கிறிஸ்து, அவரை பார்க்காமல், அவரை தேடாமல், அவரை பின்பற்றாமல் மனிதர்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம தேவனை பார்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நோக்கி பார்க்கிறவர்களை தான் தேவனுக்கு முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் அவர் நாமங்களை அறிக்கையிடுகிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயாளிகள். நீங்கள் ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். You are not going to be called as a failed person. You are called as a victorious person. நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே உங்களை மீட்டிருக்கிறார். So are going to be a victorious person in God's work. தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய காரியத்தில் நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். அப்படி ஜெயிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஜெயிக்கிறவனுக்கு தான் வெண்வஸ்திரம், தோற்கிறவனுக்கு அல்ல. ஜெயிக்கிறவனுக்குத்தான் அவனுடைய பெயரை தேவ தூதர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு அறிக்கையிடுகிறார். He proclaimed the name before the God and the angels because he become a victorious person in this world. இந்த பூமியில வெற்றி உள்ள மனிதனாய் அவன் வாழ்ந்ததினால் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்த ஆசைப்படுகிறார்.
இந்த காலை வேளையில் நீங்கள் ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள், தோல்வி அடைவதற்கானவர்கள் அல்ல. ஐயோ இவன் பாவம் செஞ்சிட்டான், இவன் தோற்று போயிட்டான், இனி இவனுக்கு வெற்றி இல்லை என்று உங்களை பார்த்து யாரும் கை நீட்டிவிடக் கூடாது, முடியாது. காரணம், தாவீதையே ஆண்டவர் மன்னித்து மீட்டுக் கொள்ளுவாரேயானால், ஏனென்றால் தாவீது காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்தப்படவில்லை. தாவீது மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்ட பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து ரட்சிப்பாரே. ஆனால் இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. It cleanses. Our Jesus Christ's blood cleanses our sin. So we are all called for victorious. நாம் எல்லாருமே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த ஜெயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் பிசாசு உங்களை, நீ தோல்வி அடைந்தவன், நீ பாவம் செய்தவன், சில நேரங்களில் நீங்கள் பழைய பாவங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து உங்களை, இந்த பாவத்தில் இருந்தாயே, அந்த இன்பத்தில் இருந்தாயே, இதை இப்படி பண்ணினாயே, அதனால் நீ உத்தமன் என்று இப்பொழுது சொல்லலாம். ஆனா உன்னுடைய பாவம் இதெல்லாம் இருக்கிறது என்று நம் கண்களுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை கொண்டு வருவான். வரலாம் இல்லை, வருவான். ஆனா நாம செய்ய வேண்டிய ஒண்ணுதான், அவனை அந்த பாவ காட்சிகளை, பாவ காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவன் நம்ம என்ன பண்ணுவான்னா, அந்த பாவத்தை கொஞ்ச நேரம் ரசிக்க பண்ணுவான். நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்முடைய எண்ணங்கள்ல கொண்டு வந்து அந்த ரசிப்பை, நம்ம தான் பாவம் செய்யலையே, இது நம்ம ஏற்கனவே செஞ்சது தானே அப்படின்னு நம்ம ரசிக்க பண்ணுவான். இல்ல, அதை உடனே அழிக்க வேண்டும், கடிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்துல அதை நான் கடிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி, அவர் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்ட பிள்ளை, நீ இதை வச்சு நீ ஏமாற்ற முடியாது நம்ம சொல்லணும், எதிர்த்து நிற்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நம்ம எதிர்த்து நிற்காம இருக்கும் பொழுது தோல்வி. இப்ப நம்ம எதிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நம்ம மண்டையில உட்காந்து மசாலா அரைப்பான். என்ன அரைப்பான் தெரியுமா? பார்த்தியா, இந்த பாவம் செஞ்சியா, அந்த பாவம் செஞ்சியாலாம் சொல்லுவான். ஆனா நம்ம சொல்ல வேண்டியது, என் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எனவே நான் இனி பாவி அல்ல, அவர் பிள்ளையாக அடைக்கப்பட்டிருக்கிறேன், எனவே நான் பாவி அல்ல, கர்த்தர் இயேசு என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்ப நாம இதெல்லாம் ஜெயிக்க இப்படி ஒவ்வொரு காரியமாக, விஷயமாக ஜெயிக்கத்தான் வெண்வஸ்திரம் நமக்கு. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் பாதுகாக்கப்படும். தேவனுக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நம்மை அறிக்கையிடுவார். அந்த கிருபையை இந்த காலை வேளையில் சர்தை சபைக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு வாக்கு பண்ணுகிறார். எனவே நான் தோல்வி அடைந்து விட்டேன், நான் தோற்று போனவன் என்று நீங்கள் நினைக்காமல், நான் ஜெயிக்க கர்த்தரை அழைத்திருக்கிறார். நான் ஜெயிக்கிறவன், ஜெயாலியானவன், ஜெயம் பெறுகிறவன், எனக்கு ஆண்டவர் வெற்றியை தருகிறார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அவரை துதிக்கும் பொழுது, பிசாசை எதிர்க்கும் பொழுது, அவன் நம்மை விட்டு விலகி போகிறதை காண முடியும். இரண்டாவது, ஆண்டவர் அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன சொல்லுகிறார்? நான் ஜீவன் புஸ்தகத்தில் அவன் பெயரை கிறுக்கி போட மாட்டேன். இதை நீங்க கவனமா வாசிங்கன்னா, கடைசி நேரத்துல கூட நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்ம நினைப்போம், ஐயோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. சில பாருங்க, ஒலிம்பிக்ல அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, மெடல்லாம் கொடுத்துருவாங்க. கடைசியா மெடல் வாங்கினவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க டெஸ்டிங்ல இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, நீங்க இதை ஜெயிக்கல, மெடலை கொடுங்க
அப்படின்னு திரும்ப வாங்குறதை ஒலிம்பிக் போட்டிகளில் நாம் பார்த்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் ஒலிம்பிக் போட்டிகள் அப்படின்னு நடந்திருக்கு. அத நம்ம கவனமா பார்க்கும்போது தான் இங்க யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் நம்மை கடைசி நேரத்தில் கூட பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போக பண்ண முடியும். அதனால் ஜெயம் கொள்ளுகிற ஜெயிக்கிற கர்த்தருடைய பிள்ளையாய் வைராக்கியத்தோடு காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஜெயிப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஆமென்.